எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான நாள் இன்னைக்கு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க சந்தோஷத்துக்கு இன்னும் அதிகரிக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி, தமிழ் புத்தாண்டுனாலே நமக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும், வீர விளையாட்டு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா அப்படின்னும் போது சரி டாஸ்க் வச்சு நிறைய கேம்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி எங்கப்பா போகிறது அப்படின்னும் போது நம்ம பூந்தமல்லியில் ஈவிபி ஃபிலிம் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே போனால் பயங்கர பெரிய பெரிய செட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா உடனே ஓகே சொல்லிட்டாங்க ஈவிபி ஃபிலிம் சிட்டியில். இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வாய்ப்பு வேணும்? டக்குன்னு நாங்கள் இருக்கிற ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே ஏதாவது ஒரு பயங்கரமான கேம் மாதிரிலாம் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஓகே ரைட். அப்படி என்னப்பா இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். சீரியலில் படத்தில் நிறைய செட்டெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுற இடம்லாம் இங்கே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்க 2.0 இருக்கு இல்லையா, அந்த படத்தோட செட்டு கூட இங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இங்கே, அது என்ன அப்படின்றத நம்ம எல்லாரும் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த கேமோட பேர் தெரியாது உங்களுக்கு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்றத வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் வந்தாச்சு. கேமோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு பெயில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஜெயிலுக்கு பெயிலுன்றாங்களே, இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அது இப்போ உங்களுக்கு சொன்னால் இதுக்கப்புறம் வர தம்பதியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பாங்க, என்ன ஹிஸ்ட்ரின்னு திருப்பி சொல்லுங்க அப்படின்வாங்க. திருப்பிலாம் நம்மளுக்கு சொல்கிறது எனர்ஜி இருக்காதுல்ல. அதனால் மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹிஸ்ட்ரி சொல்லலாம். ஸோ எல்லோரும் வாங்க. डमाले डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले डमाले डुमिले डुमिले हे डुमिले डुमिले डमाले डमाले அட்டி முடி பண்ணிட்டனா இந்த நானே கேட்க மாட்டேன். ராங் பண்ண ராட்டு தானே எல்ல கோட்டுக்குள்ள, சொக்கு சீன் டாப்பு தானே நானும் ஊருக்குள்ள. தப்பு பண்ண வாய ஒச்சி தட்டு வேண்ட பல்ல, என் மனசுக்குள்ள வில்லனுக்கு ஈவு இறக்கம் இல்ல. டமாலே டமாலே டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே 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 டுமிலே டுமிலே. ஸோ டீம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே எல்லாரும் வந்துட்டாங்க. பயங்கரமான டீம் தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா சேனலில் சொன்னாங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு 3 செட் ஆஃப் பேர் அனுப்புகிறேன், அவங்க பயங்கரமாக இருப்பாங்க, நீங்கள் பண்ணுற கேமுக்கெல்லாம் அவங்க தான் ஆப்டான ஆளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது செம பயங்கரமானவங்களா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம். இறங்கினாவே வந்து பயங்கரம் தானே, அதுல வந்து ஒரு அதிபயங்கரமா ஆயிடும் நான் வந்தாலே. அப்படி ஒரு டீமா கேள்வி கேட்டா எப்பவும் போல தனித்தனி ஆரம்பிக்க கூடாது, நாங்க கேட்டு வந்துடுறேன். சோ ஷாம், உங்க பேரை பத்தி சொல்லுங்க. எங்க பேர் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு. அது நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது தெரிஞ்சிருக்கும். மத்தபடி அவங்க என்னென்ன பண்ணாங்கன்றதை நீ சொல்லு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட உன்னை பத்தி கேட்டுக்கிறேன். அது என்னமா பண்ண எனக்கு போது தெரியாதுண்ணே. அப்ப அதை பேச வேண்டியதுனடா. வாட்ஸ்அப்ல என்னமா இந்த போட்டோ போட்டிருக்கேன்லாம் கேட்டுட்டு இருக்க அவங்க கிட்ட போயிட்டு. நான் சொல்லிடுறது உங்களை பத்தி இல்ல என்னைய பத்தி நான் சொல்லிடுறேன். அது போர்ரா, உன்னை பத்தி நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்ப இல்லையா, அதனால நீ அவங்கள பத்தி சொல்லு. அவங்கள பத்தி அதான் வந்து இவங்க வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஷோஸ் நம்மதுலயே வந்து செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு பேரா இருக்காங்க. இனி ஃபியூச்சர் எப்படி மாறும்னு தெரியாது. ஃபியூச்சர் அவங்களுக்கு எப்படி மாறும்னு தெரியாது, அதானே சொல்ல வரா? சரி குட். உங்க பேரு? பவித்ரா. தமிழ் தெரியுமா? கண்டிப்பா நல்லா தெரியும். கண்டிப்பா நல்லா தெரியும். நல்ல சேட் பண்ண மாதிரி இருக்கே. तुम्हारा नाम क्या है அப்படின்னு கேட்கலாம்னு நினைச்சேன். வெளியில இருக்க பர்சனாலிட்டி அப்படி. பர்சனாலிட்டி அப்படி. இந்த பர்சனாலிட்டி வந்து சேட் பண்ண மாதிரி இருக்கு. சரி ஓகே, கேக்குறேன்டா இருடா. சரி சார் பத்தி, இந்த அண்ணனை பத்தி ஏதாவது சொல்லுமா? இல்ல இவங்கள பத்தி ஏதாவது சொல்லுங்கம்மா. லாஸ்ட் டைம் கூட இதே மாதிரி ஒரு கேம் ஷோல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அப்படி. அதனால இந்த வாட்டி ஏன் கூட பேர் பண்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லங்க கொஞ்சம் பவரா ரன் பண்றது, கொஞ்சம் ஸ்டாமினா அந்த மாத்திரை எல்லாம் இருக்கு. ஏன்னா இங்க நிறைய கேம் ஷோலாம் நாங்க வைக்க போறோம், கொஞ்சம் பவர் தேவை, அதுக்காக தான் சொன்னேன். நோ பேட் திங்கிங், ரைட்டா? சோ அடுத்து வந்து இருடா வணக்கம் சொல்லிடுறேன்டா, அதுக்குள்ள உன்னை பத்தி ஏதாவது சொல்ல வேணாமா பெருசா? ஓகே. சோ அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லிடுங்க. அவங்க நம்மள பத்தி சொல்லட்டும், அதுக்கேத்த மாதிரி நம்ம தாக்கலாம்ல. கரெக்ட், நீ சொல்லுப்பா. அண்ணா ஆக்சுவலி
இவங்க பேர் வந்து வசந்தி. அவங்கள நான் ப்ரப்போஸ் பண்ண சொல்ல அந்த இது அவங்கள பத்தி சொல்லும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படிவா அவங்க வந்து பாத்தீங்க அது வேணும் நமக்கு. சரி ஓகேண்ணே. அவங்கள பாத்தீங்கன்னா அவங்க வந்து வசந்தி நம்ம கேஎம்எல் ஷோல அதாவது கடுப்பேத்ரா மயிலாட் ஷோல வந்து நிறைய பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அவங்க பார்ட்டிசிபெண்டா இல்லம்மா நான் ஒழுங்கா பேசினா கூட நீங்க ஐயோ முன்னேற்றம்ன்றீங்க. பெண்கள் இவ்வளவு முன்னேற்றமா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. இல்ல பார்ட்டிசிபெண்டா வருவீங்களா இல்ல ஐடியா கொடுப்பீங்களா இந்த மாதிரி பண்ணுங்க கேம் கான்செப்ட்லாம் இப்படி பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவீங்களா? அண்ணா ஐடியா சொல்லுவாங்க, நான் வந்து இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் சஜஷன் கொடுப்பேன். ஓகே ஓகே. பாத்தீங்களா நான் எடுத்த உடனே இது வந்து அண்ணன் உண்மையான அண்ணன். உனக்கு வயித்தெரிச்சல் அத சொல்லு. சரி ஓகே. நீங்க அவரை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்க. நல்ல ஒரு ஃப்ரீயான பர்சன். ஓகே. நிறைய ஷோஸ் பண்ணிருக்காங்க. அவர் என்னென்ன ஷோஸ் பண்ணிருக்காரு கேப்டன் டிவில? ஓகே. இதே மாதிரி ஷோ வந்து முன்னாடி கேம் ஷோ பண்ணிருந்தாங்க. அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளம்பரம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நான் பண்றது பார்த்தா விளம்பரம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காரு. கூட யாருன்னு தெரியல. நீங்க தலைய பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நீங்க நிறைய பழகி இருப்பீங்களா? அவரை பத்தி சொல்லுங்க. ஐயோ மாப்பிள்ளைய பத்தி சொல்லுனா எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் முடிச்சுக்கிறாரு. இல்லப்பா அன்னைக்கு ஒரு பொம்பளை என்ன பண்ணிச்சு தண்ணி அடிக்கும்போது கொத்த காணுச்சு. என்ன ஸ்பைடர்மேன் பறந்து வந்து எடுத்துட்டு போனது அவர் தானா? இல்ல கரெக்டா எடுத்து வந்து கீழே கொடுத்துருக்காரு. அது கேட்டேன். எல்லா வேலையும் கோலி ஆடும்போது ஒரு கோலி காணும். என்னமா கண்டுபிடிச்சா அதான ஆளே கிடையாது. இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. சரி எனிவேஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 செட் இருக்காங்க. இந்த செட்டை வச்சு தான் நம்ம செம்ம கேம் ஷோ எல்லாம் பண்ண போறோம். இது வித்தியாசமா இருக்கும் டாஸ்க் அப்படின்னா ஆமா உறுதி இது இருக்கு நீங்க எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேம் கான்செப்ட்ல நாங்க எடுத்து வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் மக்களுக்கு சொல்லிட்டேன் ஜெயிலுக்கு பெயில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜெயிலுக்கு பெயில் என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நிறைய ஜெயில் ஓகேவா. இப்போ இவங்க ஷாம் அண்ட் உங்க பேரு பவித்ரா இவங்க 2 பேர் வந்து கேம்ல இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஒருத்தர் உள்ள இருப்பாங்க ஜெயில் உள்ள. இன்னொருத்தவங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பூட்டுக்கு ஏற்ற சாவியை கண்டுபிடிச்சு அவங்கள திறந்து காப்பாற்றணும். அந்த சாவி எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ள காட்டுற செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லைட் இது வச்சு ஒரு இடத்துல இருக்கும். நிறைய லைட்ஸ் இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த லைட் இருக்கு அந்த ஜெயிலில் மட்டும்தான் சாவி இருக்கும். பட் அந்த சாவியே உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சாவினா டக்குன்னு எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பட் நிறைய சாவி இருந்ததுன்னா ஓபன் பண்றது கஷ்டம், திறக்கிறது ரொம்ப கஷ்டம், காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீங்க அவங்களை காப்பாற்றணும். சரி நமக்கு தான் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பிரச்சனைன்ற ஒண்ணு ஞாபகம் இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க போய் அந்த சாவி போட்டு திறக்கிறீங்கன்னு வச்சீங்கன்னா சும்மா திறக்க முடியாது. உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்த 4 பேர் இருப்பாங்க. இல்லப்பா இவன் திறக்கிறானா நீங்க 4 பேர் சேர்ந்து இவனை டிஸ்டர்ப் பண்ணணும். வெளியில இருக்க நமக்கு தான் இந்த தொல்லை இருக்கும். உள்ள இருக்கிறவங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அங்கதான் பயங்கரம். அந்த பயங்கரமான கேம்னு சொன்னல அந்த பயங்கரத்துக்கு பேர் வந்த காரணமே உள்ள இருக்க அந்த 2-3 பேர் தான் பயங்கரம்ட்டு. அவங்க யார் அப்படின்றது நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சோ அந்த 3த்துல யார் ஃபர்ஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ட்டு சாபத்திரி போட்டு பார்க்கலாமா? எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதமா? we are not educated please forgive us. சாபத்திரி போடுவோம். மெஜாரிட்டி என்ன கலரோ அந்த கலர் போயிடலாம். ஓகேவா? நான் ஜோக்கரா இருக்கேன். நம்ம எல்லாம் பிளாக்கா? ஆமா. சோ நீங்க ஒண்ணு இங்க ஒண்ணா நீங்க தான் தப்பா போட்டிருக்கீங்க. அதனால நீங்க தான் எங்களுக்கு கேம் தெரியலனாலும் நாங்க எப்படியாவது ஃபர்ஸ்ட் யாரையாவது ஒருத்தரை மாட்டி விட்டுருவோம். அந்த வகையில இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல விளையாட போற அந்த ஃபர்ஸ்ட் பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பு அண்ட் கணேஷ். என்ற பேர்ல டைம் பாம் வச்ச மாதிரி பூட்டு போயிட்டாங்களே. இந்த மாப்பிள்ளவர் எங்க போனான்னு தெரியல. ஐயோ செம காமெடி. என்னடா கேம் கூப்பிட்டு டைம் பாம் வச்ச மாதிரி பூட்டாங்க. சீக்கிரம் தொடர. நீ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இத சேஃப்க்கு வச்சுக்கோ. சேஃப்க்கு வச்சுக்கிற போடா உள்ள. சீக்கிரம் வர தம்பி. டே all we know is practice our work and play. Now why you planning on wrecking this game now? Medum namadum belum telefon nalum jenalum nambika yenduda. The boys are back. Varo solle tallinalle machin namma pichu kirichidalla. Enjoy friend நம்ம ட்ரெண்ட் ஃப்ரீ ஹெட்ல ஹேட்ரிக்ஸ் அடிச்சிடலாம். இது நம்ம கேம் ஜெயிக்கும் இந்த
back with the old menaces. We coming like shark in the ocean, so better be careful now inside my premises. சென்னை ஷாசு மீனூருக்கு வந்துட்டோம் எங்களுக்கு சொல்லிட்டா நம்ம மேட்ச் நம்ம ரீச் ஏரியால சத்தம் மீன் காட்டி போட்டுட்டா இருக்க போன கவலை இனி வேணாம் நம்ம கிட்ட கேம யாரும் பிரிக்கலடா யாருங்கிட்ட ஒன்னா கால போகும் கண்ணா நல்லவையா மாமா என்ன மாமா செம்ம மசாஜ் போல நீ ஏதோ கேம் கூட்டு எங்கெங்கயோ சுத்த விட்டு இப்படி ஆகிட்டே ஒன்னும் பிரச்சனை இல்ல வெளில வந்தாச்சு இல்ல ப்ராப்ளமே இல்ல என்ன மீன்பாடி வண்டி வேணுமா வெளியே வந்தது எங்க இருக்கிறேன்னு சொன்னியா தம்பி இங்க வா நீ அதுக்கு நீங்க வராத சும்மாக்கா ஜூ இப்போ உண்மையில ஜூல இருக்கிற மாதிரி இருக்குமே ஐயோ ஜூலியா வந்தவனுக்கு 2 பேர் வந்தானுங்க அவங்க அடியாளா இல்ல யாருன்னே தெரியல ஐயோ அவங்களும் ஒரு நல்ல நண்பர்கள் அவங்க பாசமா பழகி இருப்பாங்க அது உனக்கு பிடிக்காம போயிருக்கு அவ்வளவுதான் ஆனா மாப்பிள்ள உள்ள சாத்தும் போது இது நல்லாதான் இருந்தது சுதந்திர பற மாதிரி இப்படியே சுத்தி வந்தேன் நீ சுத்தி வந்த கேப்ல 2 சவரம் கிட்ட வந்து இச்ச மாதிரி அப்படியே வந்தது பாரு 20க்கு 20 ரூம் 10க்கு 10 ஆயிடுச்சு 10க்கு 10 ஆயிடுச்சு நானும் அதை நம்பி திரும்பி பார்த்து கொஞ்சம் எட்டி பார்த்தேன் ஐயோ தம்பி போ சொன்னா சோழன் காத்து போட்டுன்னு சோழன் காத்துல இந்த மாதிரி தான் இருப்பாங்க கூட குரு 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 குருன்னு 2 பேரு தண்டி வந்து வச்சாங்க பாரு ஒரு ஏத்து எல்லாம் உன்னால வந்தது சரி ஓகே உன்னால வந்தது அவரால வந்ததெல்லாம் இப்ப வேணா இதுக்கப்புறம் ஒரு டீம் ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அங்க வந்து பயங்கர பைல்வான் அப்படின்னு கூட சொல்லலாம் யாருன்னா நம்ம தமிழ் தான் சரியா இந்த அனுபவம் எப்படி கரெக்டா வந்துருமா ஆல் தி பெஸ்ட் பா உள்ள அவங்க கிட்ட என்ன சொல்லி சமாளிச்சீங்க அதெல்லாம் பெரிய ரகசியம் சொல்ல விட்டாதானே தலைவா நான் உன்னை அடிக்கவே இல்ல பாத்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அடுத்த பிளான் எப்படி இருக்கும்னு தெரியாது அவங்க கொஞ்சுவாங்களா இல்ல இடிப்பாங்களான்னு உள்ள இருக்கவங்களுக்கே தெரியாது திடீர்னு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அது என்ன அப்படின்றத தமிழ் உள்ள பூட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும் பார்க்கலாம் ஸோ லாக் பண்ணியாச்சு சாவி மரவே எடுத்துன்னு போய் வச்சாச்சு ஓகேவா உங்க ஆள் எங்க டேய் வாடா இப்பதான் மேக்கப் போட்டுன்னு இருக்கிற என்ன இங்கதான் இருக்கியா உன் எங்கெல்லாம் தெரியுது வா இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீ ஃப்ரேம் மறக்க போறது இல்ல இங்க இருந்தா பேசணும் அப்புறமே நான் எங்க இருக்க முடியும் இங்க தான் இருக்க முடியும் வேற வழி இல்ல நீ அங்கதான் இருக்கணும் உன்னை கூப்பிடுறதுக்கு தான் நானு சொல்லுங்கண்ணே சரி என்ன பண்ண போற இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது காப்பாத்தணும் அவ்வளவுதானே சாவியை மட்டும் எங்க இருக்குன்னு தேடணும் அது பாத்துக்கலாம் கவலைப்படாதீங்க சரி ஓகே நீ கவலைப்படாத உள்ள யாருமே இல்ல பழைய ஆள் மேல எல்லாம் போயிட்டாங்க நீ கவலைப்படாத நான் தேடிடுறேன் அது நீ கையை பிடிச்சி தேடிடுவேன்னா கட்டாயமா தேடிடுவோமா எனக்கே சரியா இருக்குன்னா ஆமா எனக்கு கொஞ்சம் தேடு சரி ஓகே ஆக்சுவலி எங்க சாவி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு அதான் சீக்ரெட் இருக்க வேண்டிய இடம்னா ஏகப்பட்ட இடம் இருக்கேண்ணே நான் கிளம்புறேன் சரி ஓகேண்ணா ஆக்சுவலி இப்படி வேணாம் இது வாஸ்து சரியில்லை இப்படியே போயிடும் இது அதுக்கு மேல இருக்கு நம்ம இங்கேயே போய் தேடுவோம் ஆக்சுவலி லைட் உள்ள இடம் இதுதான் கண்ணாடி வேற போட்டிருக்குன்னா ஆனா லைட் எங்க இருக்குன்னு சரியா தெரியும் இங்க இருக்கிற மாதிரி தெரியல லைட்டே கிடையாது வந்துட்டேன் சாவியை தான் தேடுறேன் என்னோட கொடுமையா இருக்கிறா வந்துட்டேமா வந்துட்டேன் சீக்கிரம் சாவி எடுத்துட்டு வா வந்துட்டேன் சீக்கிரம் வச்சு வரத்துக்குள்ள வா தலைவா பார்த்து பார்த்து கேட்கல அது இல்ல தலைவா ஒண்ணு இல்ல
உங்களுக்கு இதை பாருங்க இருங்க உங்களுக்கு இருமா அடிக்கிறாங்களா பரவாயில்ல இப்பயாச்சும் அடிக்கிறீங்க அம்மா என்னம்மா நீ யாரை கூட குத்துற கொஞ்சம் இருமா இருங்க ஜி இருங்க ஜி அதான் வரமாட்டேன் ஏமா இருமா ஏமா அப்போ ஐயோ அப்பா யாரை விட மாட்டேங்கிறீங்கப்பா எங்க கூட்ட காணோம் தலைவா வா தலைவா உன்னை நான் புழல்ல பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன் நல்லா இருக்கிறியா ஆமா அதான் வந்துட்டோமா உன்னை வச்சு ஒரு படம் பண்ணலான்னு ஐயோ படம் பண்ணலாம் நீ என்ன படம் பண்ணணும் நல்லா தெரியும் ஒரு அப்போ அடி வாங்கினாலும் பரவாயில்ல நீ பறக்காம விட மாட்டேன் எங்க போய் தலைவா ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒண்ணு யாரும் எங்களை போட்டதே இல்ல உள்ள திறந்துக்கிச்சு இருங்கம்மா திறக்கும் போது அப்போ மணமகளே மருமகளே வா வா அதுக்கு இல்லடி சாவி எங்க வச்சாங்கன்னு யாருக்கு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா உனக்காக இவங்க நல்லா இருக்காங்க கைதிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா அடுத்ததுக்கு நம்ம இப்ப ஒரு அண்ணன் வரணுமே உள்ள எல்லாமே தப்பா பண்ணிட்டு சாவி ஏன் அவ்வளவு நேரம் தேடினீங்க போதும் கொஞ்ச நேரம் ஆனா இங்க சாவி எங்க வச்சாங்கன்னு தெரியாம போயிடுச்சுன்னா அதுல இருட்டு வேற உள்ள நீ வாஸ்து சரியில்லைன்னு இப்படி போன தெரியுமா ஆனா அந்த சைடுல தான் சாவியே இருந்திருக்கு அப்படியா அதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன் சோ தமிழ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 11 நிமிஷம் அவங்களாவது 9 நிமிஷம் எடுத்தாங்க நீங்க வந்து 11 நிமிஷம் எடுத்திருக்கீங்க இதுல வின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிக்கிறவங்க மட்டும்தான் சோ ஒரே ஒரு வாய்ப்பு ஷியாம் அண்ட் அந்த பாப்பாக்கு தான் இருக்குது சோ பாப்போம் அந்த பாப்பாவும் ஷியாமும் எப்படி விளையாடுறாங்க அப்படின்ட்டு இப்ப யார் உள்ள போறா அது வந்து சஸ்பென்ஸ் பார்க்கலாம் சரி ஓகே வாங்க போ இருக்குதுல எத்தனை பேர் வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல ஏன்னா பையனுக்காக பையன் வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் ஓடி வந்து கண்டுபிடிக்கிறது இது வாஸ்தவமா நடக்கிறதா எப்பவுமே நடக்கிறதா பசங்க தானே எப்பவுமே வந்து ஓடுவாங்க ஆனா ஒரு பையனுக்காக ஒரு பொண்ணு ஓட போகுது அதை நினைச்சாலே செம்ம காமெடியா இருக்குல்ல எங்க அந்த பொண்ணு ஆளே காணும் வரும் அதுக்கப்புறம் தெரியல போயிருச்சு போலயே போயிருச்சா அது கண்ணாடி எல்லாம் போட்டுன்னு அதுக்கே கண்ணு தெரியாம போயிடுது ஹலோ ஹலோ மேடம் எங்க போறீங்க நான் அப்படியே ஊரை சுத்தி பார்க்கலாம்னு ஊரை சுத்தி பாக்குறத உன்னை அங்க இருந்து கூப்பிட்டு வந்தீங்க வா நில்லு மாமா நான் உள்ள நின்னுட்டு தேடிட்டு இருக்கேன் இவன் யாரு ஏய் அண்ணா ஏதாவது பண்ணி காப்பாத்துமா என்ன பண்ணும் ஒண்ணு இல்லம்மா சாவி இருக்குல அது எங்கயாவது இருக்கும் அத கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி இவரை நீ ரிலீஸ் பண்ணணும் ஓகேவா நீ பெரிய டாஸ்கா இருக்கு சின்ன டாஸ்கா சொல்லுங்க இதுக்கு முன்னாடி 2 பேர் அதாமா பண்ணாங்க உனக்காக டாஸ்க்லாம் மாத்த முடியாது ப்ரொடியூசர் கோச்சிப்பாரு அதனால நீ என்ன பண்ற கம்க்குன்னு ஓடு ஐயோ தனியா இருக்கிறது வேற பயமா இருக்கு இது ஏய் அண்ணா தல வேணாம் தல இங்க சாவி இல்ல மா பவித்ரா இருக்கியா இல்லையா நீ பவித்ரா இருக்கேன் அடிச்சாங்களா அம்மா வேமா வாமா குட்டியா கண்டிப்பா போட்டுதாங்கம்மா தல பேண்ட் தல அத போறேன் ஐயோ தல கிளாஸ் தல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா போட்டு விடுங்க வந்தன்னு பாருங்க இல்ல இது வந்துருச்சு என்னை வெட்ட போறீங்களா இல்ல என்னை கொட்ட போறீங்களா போமா ப்ளூ கலர்ல எரிஞ்சிட்டு இருக்கு பாரு லைட்டு அதை தேடியே போயிட்டு இருந்தேன்னு ஏன் வந்துரும் இது எடுத்துடலாம் கீய நீங்க என்ன இல்ல 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 தயவுசெய்து நீங்க அங்க இருந்தே பேசலாம் ஐயா இதே இருப்பேன் எடுத்து அடிச்சிருவேன் போமா
போங்கண்ணா. ஐயோ நல்ல பொண்ணுதான். 3 மா வேமா வாமா 4 இது போகுதல. ஐயோ தல சொல்லுங்களா உங்க அண்ணன் தானே. 6 தல இந்த கண்ணாடி போட்டுக்கிறவா. சரி வந்துடுமா வாமா வாமா வாமா. இருப்பா ரொம்ப டயர்டா இருக்கு. என்ன போட வீரத்தை இப்படியாடா காமிப்பா. ஐயோ எல்லாம் பேசுறாங்களே. ஐயோ சும்மா பேசுவாங்கம்மா. என்ன வரும்? ஐயோ ஐயோ அப்பா ஐயோ 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 அப்பா ஃபைனல் பேட். ஐயோ அப்பா வந்து தர. அப்பா அப்பா ஐயோ அப்பா ஐயோ. இல்ல நல்லா தான் இருக்கு. அவன் நல்லா தான் இருப்பா. இவ்வளவு அடி வாங்கி சட்டை கிழிஞ்சி கூட உனக்கு அவன் நல்லா இருக்கா இல்லையான்றதான் உனக்கு ஏமா இருக்கு. இல்ல அது இல்ல அம்மா கொஞ்சம் வேகமா வந்திருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து காப்பாத்திருக்கல. என்னடா அந்த பொண்ணு மூக்குல உனக்காக ரத்தம்லாம் சிந்திருக்கேன். எங்க சிந்தின? அது கரை நல்லது. சரி ஓகே சூப்பர். தல பாத்தீங்களா இவங்க பவர்? பாத்துட்டு தான் தல இருக்கு. ஏய் இவங்க பவர் பாத்தியா? 8 நிமிஷம் பட்டுன்னு ஜெயிலுக்கு பெயில். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சாவி எடுக்கிறதுல இந்த டீம் வந்து வின் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். சோ ஆளாளு கட்ட கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு யார் அடிக்கணுமோ ஆசை தீர அடிச்சுக்கலாம். ஒரு பிரேக் அப்புறம் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் மக்களே. நல்லா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா. சரியா? இது அடிச்சுங்க. வெல்கம் பேக் டு ஷோ. இது உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு செக்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ஜெயிலுக்கு பெயில் அப்படின்னு சொல்லி. பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சாவியெல்லாம் எப்படிலாம் இவங்க கண்டுபிடிச்சாங்க, 1008 பிரச்சனை இல்லை ஒருத்தங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை முடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் போன செக்மெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க. அடுத்த செக்மெண்ட் செம்மையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஏன்னா என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி. விவசாயம் வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனா நீங்க வந்து அந்த விவசாயத்தை வந்து இப்ப காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோட்டையில எடுத்து வந்திருக்கீங்க. நல்ல விஷயம் தான். விவசாயம் அப்படின்றது வந்து எடுத்த உடனே என்னால இந்த வயசுல போய் பண்ண முடியுமா, உன்னால இந்த வயசுல போய் பண்ண முடியுமா? முடியாது. அதெல்லாம் அந்த ரத்தத்திலேயே இருக்கணும். பட் நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு இந்த அடுப்புக்கு வந்து கட்டை எல்லாம் உடைக்க முடியும். அது எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு வந்து ரத்தத்துல வந்து இந்த ஊர் ரத்தம் அந்த ஊர் ரத்தம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பலம் இருந்தா போதும். ஆனா இந்த வரைக்கும் ஊர்ல எல்லாம் பாதி பேர் வீட்டுல வந்து இந்த விறகு வந்து சமையல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். அததான் இப்ப நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு செட்டுக்கு வந்துட்டு ஒரு கட்டை, இந்த 3 கட்டையும் ஒவ்வொருத்தங்களுக்கு கொடுத்துருவேன். ஒரு டீம்ல இருந்து வந்து மேல் அண்ட் ஃபீமேல், மேல் அண்ட் ஃபீமேல் பேரா நீங்க வந்து உடைக்கணும். சரி, பங்கு எடுத்து இது பண்ணலாம். மொத்தம் 3 நிமிஷம் கொடுக்கப்படும் உங்களுக்கு. அந்த 3 நிமிஷத்துல எத்தனை பீஸா நீங்க உடைக்கிறீங்க அப்படின்றதான் கேம். இந்த கட்டையை வந்து ஸ்ட்ரென்த்தா உடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எங்கனால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யாருக்கு நம்ம இது பர்மிஷன் கொடுக்க போறோம்? சரி, திருப்பி சாபுத்ரி விளையாடுவோமா? செம்மையா இருந்ததுல. வாங்க 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 வாங்க. சாபுத்ரி சா இப்ப வையேன். சா பூ யோ 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 போதேன், வெயிட் தாங்க. சாபுத்ரி இருங்க, அப்படியே இருங்க. இந்த டீம் செட், இந்த டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க தான் இது பண்ணணும். ஐயோ தாங்க பொருள் வச்சுக்கீங்க.
பொருள் பெருசா இருக்குல்ல. ஆனா இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கும். ஆமா ஆமா. சோ எந்த கட்டையை நீங்க சூஸ் பண்ண போறீங்க? எந்த கட்டைனா அதான் அப்பா என்ன வெயிட்டா இருக்கு அப்பாடி. ஓகே, தமிழ் சூஸ் பண்ண இந்த கட்டையை அவர் எத்தனை பீஸா உடைக்கிறாரு அப்படின்றத 3 நிமிஷம் டைம் கொடுத்து பார்க்கலாம். விவசாயி விவசாயி கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த என்னையா டிக் போடு. எப்பா அந்த கட்டையை சூஸ் பண்ண தெய்வமே நல்லா இருப்ப நல்லா இருப்ப நல்லா இருப்ப. போடு ஒரே போட எந்திரிச்சு ஒரே போடு போட போடு இன்னும் கேளு மரசத்தா நாக்காளி நீ சத்தா கிடங்காளி சக்காளி தக்காளி காலே தாண்டாதே வேலி முடிஞ்சிருந்தா உன் ஜோலி துப்பாலே துப்பாலே டோலே கேளு மரசத்தா நாக்காளி நீ சத்தா கிடங்காளி சக்காளி தக்காளி காலே தாண்டாதே வேலி முடிஞ்சிருந்தா உன் ஜோலி துப்பாலே துப்பாலே டோலே என் மேல கை வச்ச காலே அந்திருந்தா உன்னோட தாலே சோ தமிழ் அவர்கள் நீங்க எத்தனை பீஸ் வச்சிருக்கீங்க? 1 2 3 4 5 6 நீ பொய்யா என்னன்னு எனக்கு தெரியும். சு சுமாக்கா சு 1 2 3 4 5 6 7 இது கூட கணக்கா? அதான் கணக்கு தான். 8 அடுத்து நீங்க தான் உடைக்க போறீங்க. ஓகே, சோ உங்க டீம்ல வந்து நீங்க மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். சோ எத்தனை பீஸ் உடைக்கிறீங்க அப்படின்றத பார்க்கலாம். வாயா சீக்கிரம், நான் ஷூட்டிங்கா போறேன், கட்டை தானே உடைக்க போறேன். சரி வாமப்பா. பாரு 1 நிமிஷம் போச்சு, இதுக்கு மேல அப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ வேஸ்ட். தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிச்சு மேஞ்சலாம் உடைக்கிறத வச்சு பார்க்கலாம் யார் பிரிச்சு யார் மேய்றேன். 1 நிமிஷம் இரு. எந்த கட்டமா குத்துவீங்க? இது 10 போதச்சு சும்மாக்கா போதையா எது உடைக்குது? நல்லா இருக்கு. செம்மையா வந்து பாத்தீங்கன்னா சும்மாக்கா இல்ல அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நீங்க வச்சீங்க. ஆனா ஒரு துண்டு உடையற மாதிரி இல்ல, 2 துண்டு எடுத்தா மேல ஊந்துருக்கும். அவ்வளவு வர்ற மாதிரி ஆயிருக்கு. மூணாவது ஒண்ணு தான் துண்டு போட்டுருப்பாங்க போல. அந்த மாதிரி இருந்தது. டைம் ஏன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்தாங்க? அங்க மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டு எவ்வளவு சுலபமா கொடுத்தீங்க. நியாயம் இது. கட்டையா இது? எந்த கட்டையா இருந்தாலும் நீங்க தான் தூக்குவேன்னு சொன்னீங்க. அல்ல நீங்க தான் சொன்னீங்க எதுக்குமே ஒரு நாட்டு கட்டை வேணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப பெரிய ரிஸ்க். இததான் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி உடைச்சி அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் விறகா யூஸ் பண்றாங்க. சோ முயற்சி பண்ணோம்,
முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாச்சு தம்பி என்னடா ஒன்னும் இல்லடா வாய் மூடு சரி டைமிங் ஏதாவது பேசணும்ட்டு பக்கத்துல இருக்கிற அவங்க ஆளையே போட்டு கலாய்ச்சிட்டாரு. அடுத்தது நீங்க அண்ணா ரெடிண்ணே. அவங்க 8 பீஸ், ஆமா இவங்க 3 பீஸ், அதாவது 2 பீஸா உடைச்சாங்க ஒரு மரம். ஆமா சோ அதனால மொத்தமா அது 3 பீஸ் கணக்கு. நீங்க எப்படி இதுல எது கட்டானே தெரியலப்பா. கட்டைய தூக்க சொன்னாங்க இல்ல உடைக்க சொன்னாங்க? ஓகே ஆரம்பிச்சலாமா? ஓ கஷ்டம் போ. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் ஊரை ஏமாற்றும் கண்ணீரில் மாற்றும் காதல் கொள்ளாதே வெண்டை நீ நம்பு என்று உனக்காக சீன் போட்டு சாவா நட்பே மெய்யானது. ஒண்ணு உடைச்சப்பா. கொஞ்ச நேரத்துக்கு நீ உடப்பா. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கண்ணீரில் மாற்றும். இப்படி போய் நின்னுக்கோ. அவங்களோட வேலையை கரெக்டா பாக்கணும். நான் சப்போர்ட் வேலையெல்லாம் பார்க்கணும். ஐயோ இது நீ ஓடப்பா 10 செகண்ட்ஸ். நிறைய பேர் பாக்கணும் எதிர்பார்க்கறாங்க. கண் பார்த்தா அடிச்சாலும் அந்திய சாயந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பே உனை வீட்டில் சேர்த்திடுமே. வாடா மச்சான் நான் சொல்லுறத கேளு பொண்ணுங்க எல்லாமே கொட்டி விடும் தேலு. சமயா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 3 பீஸ் 4 பீஸா 8 பீஸ் வச்சிட்டாங்க பாரு. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி என்னன்னா எங்களால மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. பாத்தீங்களா நாங்க உடைக்கணும்னு நினைச்சோம், உடைச்சு கட்டோம், அதான் முடியவே இல்லை. சோ அதனால பயங்கர ஸ்ட்ரென்த்தா ஹெல்த்தியா இருக்காங்க. அவங்களே வந்து உடைக்க முடியல. நீங்க பார்த்தா பேப்பர் வெயிட் மாதிரி இருக்கிறீங்க, ஆனா செம்ம அடி அடிச்சு 8 பீஸ் வச்சிருக்கீங்க. அதாவது ரம்பனா அரைக்கிற ரம்பம் எங்க கையே அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்கு. அதனாலதான் நாங்க வந்து 8 பிரிச்சிட்டோம். 8 பிரிச்சிருக்கீங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு தக்கையா ஏதோ கட்ட குட்டாங்க. இதெல்லாம் வந்து பா உங்களால முடியலன்னு சொல்றாங்கப்பா. எங்களால முடிஞ்சு நாங்க உடைச்சிட்டோம். முடியல அந்த கட்டியை வச்சுக்கிறேன். பஸ்ல இருந்து கொஞ்சம் ராங்கவே போயிட்டு இருக்கே, கொஞ்சம் உஷாரா தான் பாத்துக்கணும் போல இருக்கு. சூப்பர். என்னதான் இருந்தாலும் யாருனாலையும் எதுவும் முடியாது கிடையாது. ஈஸியா மனசுல தில் இருந்தா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் வந்து இதுல வின் பண்ணிட்டாரு. சூப்பரா அவங்க பேரோட. தேங்க்யூ என்னதான் நீங்களாம் வந்து வித்தியாசமா போன கேம்ல அவர் ஜெயிச்சாலும் இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சாலும் எங்களுக்குன்னு இருக்கிற திறமை இத்தினோண்டு இருக்கும். ஆனா அது அப்படியே வெளிச்ச மாதிரி எப்படி டைமண்ட் வந்து பார்த்தா இத்தினோண்டு தான் இருக்கும். ஆனா அது என்ன மாதிரி இருந்தா சொல்ல முடியல. ஜூ இத்தினோண்டு தான் இருக்கும். ஆனா அது செம்ம காஸ்ட்லியா இருக்கும். அந்த மாதிரி நீங்க வின் ஆகலனால நீங்க எப்பவுமே நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் தான் 2 பேரும். கண்டிப்பா. என்னடா கிஸ் அடிக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ஷோ. இந்த நிகழ்ச்சி ரைட் நம்மனால மட்டும் தான் முடியும். அது மட்டும் இல்லாம வாய்மையே வெல்லும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், உண்மையான விஷயம். இந்த இடத்துக்குலாம் வர்றதுக்குலாம் எவ்வளோ படிச்சுலாம் வந்திருப்பாங்க. நம்மலாம் வந்து செட்டு போட்டிருக்க இடத்துல ஜாலியாக வந்து உக்காந்துட்டோம். 3வது கேம் இந்த இடத்துல வந்து உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அப்போ அப்படி ஒரு கேம் என்ன வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒரு கேம் மாரி பண்ணலாம் அப்படின்னு. சரி என்னப்பா பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி குத்து ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஒரு 5 ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் அப்படின்னா இந்த இருக்கிற இவ்வளோ ப்ராப்பர்ட்டியில் மொபைல் ஃபோனை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கரெக்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் அதை எடுத்து இப்படி காட்டணும். உங்கள் கண்ணு மூடி இருக்கும், ஓகேவா? ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தங்களோட கண்ணு மூடி இருக்கும். அது யாருன்றதை நீங்கள் சூஸ் பண்ணீங்க. மொத்தம் இவ்வளோ ப்ராப்பர்ட்டியில் ஒரு டீமுக்கும் 4 இல்லை 5 ப்ராப்பர்ட்டி கொடுப்போம். கூண்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் போய் எடுக்கணும், எடுத்து வந்து இங்கே வைக்கணும். ஸோ இங்கே இருக்கிறவங்க கண்ணு மூடியே இருக்கும். கடைசியில் மட்டும் தான் கண்ணு திறப்பாங்க. ஸோ 2 நிமிஷம் அப்படின்றத விட ஒரு நிமிஷம் உங்களுக்கு போனஸ். 3 நிமிஷம் கொடுப்பேன், 5 ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சணும். நன்றி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷாம். ஸோ 2 பேரும் இங்க வாங்க, எனக்கு முன்னாடி நில்லுங்க. ஓகே. இப்போ யார் கண்ண மூட போறீங்க? சேட்டம்மா நீயா? ஓகே நான் கண்ண மூடிக்கிறேன். அவங்க க்ளூ சொல்லுங்க. நீ மூடிக்கோ, கரெக்டா இருக்கும். கண்ணை மூடிக்கிறேன். அண்ணே
வந்ததுக்கு கண்ணையாச்சும் கட்டுறேன். கட்டுறா எதையும் கட்ட மாட்டேன்னு தெரியும். இது பக்கத்துல இருக்க பொண்ணை தான் கட்ட முடியாது. நான் கண்ணை கட்டலாம் ஆல்ரெடி பிளான்ல இருந்தேன். அவங்க வந்தாங்கன்னா கட்டி நல்லா யோசிச்சுக்கோ. இப்ப நீ அவனுக்கு கட்டறனா அவன் தான் உனக்கு கட்டுவான். அப்படியா? ஆமா. இப்ப தெரியுதாப்பா? ஏய் தெரியலடா. உங்களுக்கு வந்து இன்டைரக்ட் நேம் தான் சொல்லுவாங்க. அந்த இன்டைரக்ட் நேமை இங்க வந்து தான் நீங்க திருப்பி கேட்கணும். நீங்க டிராவல் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு அந்த இன்டைரக்ட் நேம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தெரியல அடுத்த பொருள் போறீங்க அப்படின்னா அந்த அடுத்த பொருள் இங்க வந்தா நீங்க சொல்லணும். அவங்களும் அடுத்த பொருளுக்கான க்ளூ இங்க தான் சொல்லுவாங்க. மொத்தம் 5 நிமிஷம் தான் டைம். இப்போ உங்க டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. சோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மா க்ளூ சொல்லுமா. பைரவ ஹேர் ஸ்டைல். ஓ விக். எங்க இருக்குது? அச்சப்பா. ஏய் என்னப்பா ப்ராப்பர்ட்டியே இல்ல. தேடுப்பா. தேடு சீக்கிரம். சீக்கிரம் தேடு. அம்மா தேடிட்டாம இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அங்கெல்லாம் அவர தடவா. டார்லிங். அது ஏன் தாடிப்பா ஏன் விக்கு? சார் விக்கு தேடுப்பா. என்னப்பா தடவறத பார்த்தா இப்ப கடங்க கண்டுபிடிக்க மாட்டே போல இருக்கு. சீக்கிரம். தம்பி. என்னப்பா? பாருங்க. இது லிப்ஸ்டிக்ல. சீக்கிரம் வாப்பா 3 நிமிஷம் தான் டைம். ஐயோ. ஏய் புடிச்சேன். காட் இட். ஆமாவா இல்லலாம் கேட்க கூடாது. கரெக்ட்டா வந்து இங்க மேடையில வைக்கணும். இந்த கேம்ல இன்னொரு திருப்பு முனை வந்துருச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரமாதமா கண்டுபிடிச்சாரு ஷாமே. அதுக்காக இன்னும் ரிஸ்க் ஆகுறதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் இன்டைரக்டா கேக்குறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க அங்க போய் தொடுறீங்க இல்லையா? வெறும் 5 ப்ராப்பர்ட்டி மேல தான் கை வைக்கணும். எல்லா ப்ராப்பர்ட்டியும் தடவிட்டு வரக்கூடாது. அண்ணா இதெல்லாம் ரூல்ஸ்லே இல்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்க வித்தியாசமா கண்டுபிடிக்கணும். இது ரெடியா? செகண்ட் க்ளூ. ஓகே. செல்ஃபி. இதெல்லாம் ஒத்துக்கப்படாது. இது என்ன செல்ஃபின்னா அப்ப அதுதானே? அது இல்லையா? எதுவா கூட இருக்கலாமே. ஆமா சரி எதுவா வேணா இருக்கலாமே. ஏய் நீ நவுந்துக்கோ கையை நீங்க இங்கலாம் வந்துறாத. ஒண்ணு போது தர்ம சிஷ்யரா இவரே. வருமக்கெல்லாம் பண்றாருப்பா. இவர் தடவிட்டே வருது கை எங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் உட்காரணும். போய் அப்படி 2வது தொட்ட 3வது தொட்ட 3வது தொட்டுட்ட. சொன்னா கேளு அந்த பக்கம் தொட்டா ஷாக் அடிக்கும். தொட்டியா? நான் பாத்துட்டு இருக்கேன். வாங்க ஷாம் வாங்க மறுபடியும். இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்னே. இல்ல பரவாயில்ல வாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா செம்மையா இருக்கும் இந்த கேம். நீங்க ஃபர்ஸ்ட் தடவை தொடுறீங்களா? ஃபர்ஸ்ட் தடவை தொடும்போதே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் என்னன்னு. 2வது க்ளூல இருந்து புரியுதா? 2வது க்ளூல இருந்து நீங்க உங்களுக்கு வந்து 5 ப்ராப்பர்ட்டி தான் நீங்க தொடணும். அதனால தான் சொல்றேன். இத நான் போட்டா தான் அழகா இருப்பேன். அப்ப கரெக்ட் தான். சாமி இப்ப கரெக்ட்டா எடுப்பான் பாருங்க. மறுபடியும் சொல்லு. இது நான் போட்டா தான் அழகா இருப்பேன். ரெஸ்ட் இல்லையே. லாசா ப்ராப்பர்ட்டி வச்சு யோசிப்பா. லாசா இது எங்க போறதுன்னு கேளுங்க. அதுவும் தப்பா வருதா? பாப்பா போட்டா அழகா இருக்குனா அத பண்ணி மேக்கப் ஏய் எங்கடா கை வைக்க பாக்குற? ஓ அண்ணா இது ஒரு சாக்குனே வச்சிரலாம். கை வைப்பா. பாருங்க தொட்டா ஒண்ணு ஓகேங்களா? நானா பாரு முருங்கக்காப்பா சொல்லாதப்பா. சூப்பர்ப்பா. தூக்கியாத. 2 வச்சிருக்கறனே. எடுத்துறியா? லெஃப்ட்லப்பா. அப்படியே ரைட்ல. அப்படியே எடுத்துரு அவ்வளவுதான். சாமே அங்கடா வந்துட்டா. இன்னும் கொஞ்சம் தான் கிட்ட போ தொட்டுட்டா. இந்த மாதிரி ஊர்ல சொல்ல கூடாது. ஊர்ல இருக்கவங்க வாயே தர கூடாது. ரெடிப்பா. கொஞ்சம் முன்னாடி ஸ்டெப் வைப்பா. ஒரே ஒரு ஸ்டெப் வைப்பா. காப்பாத்திடுப்பா. வாங்க சாம். நீங்க என்ன நீங்க ஓ போயா. இது காதுல கேக்குது இவ்வளவு சத்தமா வந்துச்சா? அது ரொம்ப நீளம். வாயை சொன்னேன். கை கெட்டது அது கெட்டல வாய் கெட்டல. டேய் தப்பா பேசாதீங்கடா. 3ண்ணே. நன்றிப்பா. அப்படியே எடுத்து விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் சூப்பர். வாயா அவ்வளவுதான் வந்துச்சு. ஆனா 3 நிமிஷம் போயிடுச்சு. 5 நிமிஷம் தொட்டுட்டாங்க. அட பாவமே. சொல்லு. பறக்காம இருக்கிறது. பறக்காம இருக்கிறது. ஓ தமிழ்ல சொன்ன கேட்காது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. ஃப்ளை பண்ணாம இருக்கும். பறக்காம இருக்கிறது. யூஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம். வெயிட் பேப்பர் வெயிட். பறக்காம இருக்கிறதுக்கு. ஆமா. ஓ பேப்பர் 10 செகண்ட்.
2 3 4 5 6 வாங்க 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 நேரா வாங்க இங்க வாங்க நேரா வாங்க வந்துருங்க நேரா வாங்க நேரா வாங்க வாங்க நேரா வாங்க இருக்கு இன்னும் இடம் இருக்கு வாங்க அப்படியே நீங்களே கைட்டிங்க ஃபர்ஸ்ட் கூலிங் கிளாஸ் கைட்டுங்க அப்புறம் கஷிப் கைட்டுங்க பாத்துங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் எப்படி இருக்கு எங்க இருக்குன்றத பாத்துங்க சரி அந்த பொண்ணு எவ்வளவு ஈஸியா சொன்னா அத போட்டாதான் அவ அழகா இருப்பாளாம் அப்ப அந்த பொண்ணு லிப்ஸ்டிக் போட்டு நீ பாக்கல டேய் சரி நம்பிட்டேன் எத்தனை ப்ராப்பர்ட்டி அண்ணா 2 எடுத்துக்கிறேனே 2 தான் எடுத்துருக்கீங்க ஆமா சோ 5 நிமிஷத்துல 2 ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துருக்கீங்க சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ புரியுதுல என்னன்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே நீங்க எல்லாத்தையும் தொட்டுருவீங்க ரெண்டாவது ரவுண்டு மாத்த மாட்டோம் பட் அதுக்குள்ள நீங்க ஐடென்டிஃபை பண்ணி எடுத்தோம்னா நான் அது 5 ப்ராப்பர்ட்டி தான் தொடணும் அதுக்கு தான் சொன்னேன் சோ அடுத்து வரவங்க அட்லீஸ்ட் 2வது எடுக்கிறாங்களான்னு பாத்துலாமா சோ ஷாம் அண்ட் அந்த சேடு பொண்ணு கரெக்டா பாத்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டி தான் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ அடுத்து வரவங்க தமிழ் அண்ட் நீங்க சோ யார் கண்ணை மூடிக்க போறீங்க அதாவது இவங்க கட்டிப்பாங்க இவங்க கட்டிப்பாங்க நான் வந்து க்ளூ சொல்லுவேன் க்ளூ சொல்லுவீங்க சரி இங்க வாங்க கட்டி விட்டுவானே வாப்பா நீ அதுக்கு ரெடியா இருப்பியா வா இல்ல 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 நீ வா டேய் டேய் நீ கூண்டுக்கு வா நீ கூண்டுக்கு போ அதெல்லாம் கட்ட கூடாது போ போ கூண்டுக்கு போ ராஸ்கல் என்ன பழக்கம் இது ஆசைப்படுற கட்டுறதுக்கு சாமே பார்த்து மெதுவா கட்டி ஒரு காலத்துல கட்டி விடுறேன் சோ தமிழ் ரெடியா சரி ரெடினா உங்க ஆளு ரெடி ஆயிட்டாங்க ஃபர்ஸ்ட் க்ளூ சொல்லு அம்மா கொஞ்சம் பின்னாடி வா ரிவர்ஸ் வா பின்னாடி வா பின்னாடி பின்னாடி பின்னாடினா எதுமா இருக்கா ரெடி சொல்லுங்க நம்ம என்ன பாக்குறோம்னு தெரியாம போடுறது அதாவது சரி ஓகே விடுங்க சரி ஓகே வெயிலுக்கு போடுறது இல்ல 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 இப்ப எல்லா ப்ராப்பர்ட்டியும் தொட்டுக்கலாம் நம்ம எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு ஏய் வா 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 இந்த தப்பு போட்டு இப்போ யூஸ் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு அப்புறம் முன்னாடி போய் வைங்க சீக்கிரம் வைங்க 3 நிமிஷம் தான் இருக்கு வெரி குட் சூப்பர் 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 ப்ராப்பர்ட்டி பேர் சொல்லு அதாவது கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்றது அஞ்சே தடவை தான் தொண்ணணும் என்ன என்ன வா என்னம்மா ஆரம்பிக்கும் போது ஆத்துல கை வைக்கிறாங்களா பாத்து நீ தேடுற மாதிரியே தெரியுதே இவரான இதெல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் நீங்க வாயே தரக்கூடாது சரி ஓகே 2 3 3 ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிச்சு இன்னும் 2 ப்ராப்பர்ட்டி தான் நீங்க தொடணும் 4 5 முடிஞ்சு 5 முடிஞ்சிச்சு வாங்க வாங்க இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு 1.5 நிமிஷம் டக்குன்னு வாங்க ஓகே டன் ஒன்னு முடிஞ்சிச்சு இன்னும் இருக்கிற 1.5 நிமிஷத்துல இன்னும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் என்ன நம்ம ஞாபகத்தை எழுதுறது அதான் நம்ம டெய்லி ஏதாவது எழுதி வச்சுக்கிறது இதெல்லாம் இன்னும் நேரம் போ கர்ச்சிப்பு சரி ஓகே முருங்கா தொட்டியாங்க நல்லா தொட்டுருப்பாங்க சரி தமிழ் போங்க 2 தான் நீங்க எடுத்திருக்கீங்க போலாம் ஸோ இது வரைக்கும் 2 டீம் விளையாட்டாங்க அடுத்து வரப்போகிறது 3வது டீமே நம்ம டிஆர் சாரோட டீமு ஸோ அவங்க 2 பேர்ல யாரு கண்ணை மூட போறீங்க யாரு கண்டுபிடிக்க போறீங்க என்ன இது ஃபுல்லா என்ன வேணும் யாரு முடிக்க போறீங்க நீங்க முடிக்கிறீங்களா போறீங்க ஓகே கண்ணாடி நீங்க போட போறீங்க ஓகே கம் அது வாங்க தலைவா வாங்க இப்படி தலைவா இப்படினே தெரிஞ்சிருமா ஐயோ போப்பா வர மாதிரி யாரும் பேசக்கூடாது இவரான இல்ல நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏப்பா இங்க வச்ச மைக் எங்கப்பா அங்க போயிடுச்சு அதுக்குள்ள
ரெடி. இப்போ வந்து டிஆர் சார் உங்க ஆள் ரெடி ஆயிட்டாரு சுமாகாசு. ஸோ நீங்க சொன்னீங்கன்னா பட்டையை கலப்பார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவரான நான் சொல்லி ஆகணும். வழக்கமா நிறைய பேர் டைம் இல்ல இன்ட்டு சொன்னீங்கன்னா கிளம்பி போயிடுவாரு. அப்படியா? ஓகே முடிச்சிடலாம். தம்பி ரெடியாப்பா? எங்க ஈன்னு சொல்லுப்பா. ஓகையா. சொல்றது மட்டும் கேளுடா. சரியா? ரெடி. முதல்ல இங்கிலீஷ் வேற எழுதிக்கிறாங்கப்பா. இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது நம்ம சுத்தமா எனர்ஜி இல்லைன்னு வச்சுக்கேன் என்ன பண்ணுவான்? நான் என்னென்னமோ பண்ணுவேன். கேள்வி கேட்க கூடாது. சரிப்பா. அதாவது எனர்ஜி ஃபுல்லா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? அதான்ப்பா போய் தேடு. அது இல்ல தம்பி புலி வேஷம் கட்டாதப்பா. என் வேஷத்தை பாக்குறியா? இப்பதான் கடுகு படம் பார்த்துட்டு வராருன்னு நினைக்கிறேன். நோ இங்க வராதீங்க. நீங்க நினைக்கிறது இங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வேணாலும் தரல. போங்க போங்க போங்க. டைம் இல்ல அதனால சீக்கிரம் தடணும். அவ்வளவுதான் தடவிட்டே போங்க. அப்படியே உங்களுக்கா தடவை தெரியாது. யோ நான் தான் ஏன் பேசக்கூடாது? நீ பேசலாம்ல. இருக்கிற வாயை வச்சுங்க. சூப்பர். சீக்கிரம் வாங்க. இதுவே 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 3 நிமிஷம் எடுத்து வைங்க. இல்ல அவுட்டு. ஐயோ கண்ணு வேற தெரியாதாப்பா அவருக்கு. ஓகே அடுத்து டக்குன்னு சொல்லுங்க. கொடுத்துருங்க. டேபிள்லாம் தொட்டு போயிடும். சரி தம்பி ரெடியா? ஓகேப்பா. அடுத்தது ஐயோ இதுதான் பாருங்க. நம்ம நிறைய இடத்துல கச்சேரிலாம் வாசிப்போம் தெரியுமா? அப்படிலாம் வச்சு வாசிப்போமே. அதுப்பா அது வந்து நம்ம தமிழ்ல கூட யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுவேன்டா. தேடு அப்படியே ஓடு. இதுதான் டேபிள். டேபிளே தொட்டாரு. ஒண்ணு முடிஞ்சிச்சு. கச்சேரிக்கு யூஸ் பண்ணுவோம். சமையல்ல போகுது. இன்னொரு கிலோ தான் சொல்லக்கூடாது. ஒரே கிலோ தான். என்ன ரெண்டு? ஒண்ணு தொட்டாப்ல. ரெண்டு தொடாதீங்க. சமையலுக்கு நல்லா வருதுயா? சரியா ஃபர்ஸ்ட் சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு தொடப்பா. சமையலுக்கு தலைவா 2.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2.5 நிமிஷம் தான் இருக்கு. கீழே ஏதாவது தொடியா? தயவு செஞ்சு வாப்பா. அப்படியே 2 நிமிஷம் தான் இருக்கு. கடகடன் கண்டுபிடிக்கணும். சமையலுக்கு தேவை என்ன? இல்ல இங்க வந்துருங்க. நேரா தெரியலன்னா இங்க வந்துருங்க. இங்க வாங்க. நேரா வாங்க. நேரா வாங்க. அடுத்த க்ளூ சொல்லுவார் கேட்டுங்க. ரெடிப்பா. இங்க வாப்பா. ரெடி ரெடியா? திரும்ப நல்லா திரும்ப. அப்படியேதான். ஓகே அடுத்தது நில்லுப்பா. பின்னாடி வாப்பா. அறிவு கெட்டவனே. பின்னாடி வாப்பா. அடுத்தது போயிடலாமா? அதாவது வெயில் அடிக்காம இருக்கிறதுக்காக நம்ம போட்டு போவோம். இது என்னப்பா? நல்லா தெரிஞ்சுக்க. அது நம்ம தலைய மறைக்கும். இது வெயில் அடிச்ச நாத்த வர்றதுக்கு. அது சாவறதுக்கு. தலைய கீழே குனிங்க. 4 தொட்டாப்ல. 4 தொட்டா இன்னும் ஒண்ணு தான் இருக்கு. அதெல்லாம் தெரியாது. அது நீங்களா அசியூம் பண்ணீங்க. ஓகே கரெக்ட்டா? எப்பா இவரு கிளாஸ் சொல்ல வந்தாரு. அப்படியே டப்புள் மாத்திக்கிட்டாங்க. இவரான இதெல்லாம் வந்து நீங்க கேட்க வேணும். என்ன விளையாடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நானே குழப்பத்துல இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த டைம் ஆச்சு. ஒரே நிமிஷம் தான் இருக்குது. தனுஷ் நடிச்ச படம் மாதிரி. வெரி சாரி. சரி சரிப்பா. க்ளூக்கே நீ 4 நிமிஷம் எடுத்துட்டியடா. தம்பி அடுத்தது என்ன தெரியுமா? அதாவது வெயில்ல நமக்கு ரொம்ப தாகமா இருந்தா என்ன பண்ணுவான்? ஆமா எதுல குடிப்பான்? அத தேடுறா. 1 தொட்டிங்க. 1 2 தொட்டிங்க. இந்த இது ஒத்துக்கப்படாது. இதுவும் தண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். உன்னதான் தண்டிக்கணும். எப்பவுமே அந்த பொருளை மாத்தி விட நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருந்தேன். நீ மாத்தாம அடுத்தவங்க மேல பழைய போட்டுட்டு இருக்க. ஓகே, லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஒரே நிமிஷம் உங்களுக்கு டைம்.
டக்குன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ரொம்ப சோகமான நம்ம என்ன பண்ணுவோம்? லவ் ஃபெயிலியர் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது இல்லப்பா, வேற ஒண்ணு. எத்தனை பேரும் மேல போயிருக்காங்க. 20 செகண்ட். சரி கண்டுபிடிப்பா. நல்லா தேடு. 10 செகண்ட். 5 செகண்ட். முடிஞ்சிருச்சு. சூப்பர்ப்பா. அவ்வளவுதான். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகே, கைட்டுங்க. இன்னும் கைட்டுங்க. நல்லா பண்ணி கைட்டாரு. இதுல கட்சி வர கைட்டுறாரு. கைட்டுப்பா. சோ இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ராப்பர்ட்டி உங்க டீம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இருக்கிறதுல உங்க டீம் தான் வந்து வின் பண்ணிருக்கீங்க. நன்றி. சோ பிரமாதமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா விளையாடுனீங்க. தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே பாக்குறவங்களுக்கும் சரி இங்க விளையாடுறவங்களுக்கும் சரி செம்ம ஜாலியா இருந்திருக்கும். ஏன்னா கேப்டன் டிவில நம்ம பண்ற ஒரு ஷோவுமே மக்களுக்கு போய் நல்லபடியா ரீச் ஆகணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷோ பண்ணணும் தான் நம்ம பண்றோம். சோ இந்த நாள்லயும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்டோட பார்க்கணும் ஒரு ஷோ அப்படின்றதுனால தான் நம்ம EVP ஃபிலிம் சிட்டி வரைக்கும் வந்து இங்க இருக்கிற அந்த சூப்பரான செட்லாம் ஃபர்ஸ்ட் ஜெயில், இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவுட்டோர், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட் செட்டப்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இடம்லாம் நல்லா இருக்கு சுத்தி பார்க்க. அதே மாதிரி மக்கள் சொல்லுவாங்க நீங்க பண்ண ஷோ கூட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுல நீங்கெல்லாம் இங்க வந்து உங்க பிஸி டைம்ல நீங்கெல்லாம் வந்து இங்க எங்களுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏதாவது தமிழ்ல ஏதாவது பேசுறியா? இல்ல போதுனே. இல்ல உனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு நீங்க சொன்னாங்க. ஐயோ எல்லா சோலையுமா வேணாம். சரி ஓகே, நீங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஜோடி ஜோடியா சொல்லுங்க. அதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி EVPல வந்து ரொம்ப சூப்பரா வந்து நம்ம கொண்டாடி முடிச்சிட்டோம். அதான் தமிழ் புத்தாண்டு அப்படின்றது பெரிய டயலாக் இருக்கு. அண்ணே என்ன சொல்லுங்க அடுத்து. இதுதான் வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. நான் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். என்ன அவங்க வந்து பேர் என்ன சொல்றாங்கன்னு தெரியல, நீங்க கேட்டுக்கங்க. என்னமா சொல்ற? கண்டிப்பா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைஃப் போயிட்டு இருந்தது. பட் நடுவில் திடீர்னு கூப்பிட்டு கேம் ஷோ சூப்பரா பண்ணுவோம், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே நீங்க உனக்குலாம் சிம்பு மாட்டிருக்கணும். அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா வந்து கூண்ல தான் நிக்கணும். நீங்க அப்புறம் தூக்கு மேடை, அப்புறம் இதுதான் உனக்கு அது என்ன உண்மைதானே. ஸோ இதெல்லாம் வந்து EVPல இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிலாம் சூப்பர் நம்மளுக்காக போட்டு கொடுத்ததுக்காக. நீங்க சொல்லுங்க. தமிழ் திருநாள் அன்னைக்கு இவ்வளவு நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாமே இந்த ஜெயில் இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அது ஏன் கூட கேம் பண்ணது ரொம்ப அது கேம். பட் இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்தது, அது எப்படின்னு தெரியல. பட் நல்லா நான் பாத்துறேன். இல்ல அது வந்து தெரியாம சில விஷயங்கள் நடக்கிறது. என்டெல்லாம் சில இதெல்லாம் ப்ராப்பரா கொடுத்திருந்தீங்கன்னா கரெக்டா நடந்துரும். அத பத்தி தான் பேசுறேன். அத பத்தி தான் நானும் சொல்ல வரேன். தெரியாம அடுத்து தலைவா நீங்க சொல்லுங்க. ஜாலியா நீங்க என்ஜாய் பண்ணீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது ஷோ. அதுவும் தமிழ் புத்தாண்டு, அதுவும் கார்த்திகா கலகலன்னு பண்ணிட்டாரு. எக்ஸலென்ட். கவலைப்படாத, அடுத்த ஷோ கூப்பிட்டுருவாங்க. இதே நீ 4 தடவை சொல்லிட்ட, என்ன கூப்பிடுவாங்களா அடுத்த ஷோக்கு தான் தெரியல. தலைவா நீங்க இந்த வெண்ணிடமூர்த்தி சார் மாதிரியே பேசுனீங்க. ஏங்க நானும் இது வரைக்கும் எவ்வளவு ஷோ பண்ணிருக்கிறேன். கோர்ட்டு போட்டு நான் ஷோ பண்ணிருக்கிறேன். ஆனா கோர்ட்டுக்குள்ள வந்து இன்னைக்குதான் ஷோ பண்ணிக்கிறேன். பயங்கரமா பண்ணாங்க. 3 டீமும் அமக்கலமா வந்தாங்க. பாப்பா இல்ல பாப்பாவா சொன்னேன். நான் ஏதோ தப்பா சொல்றேன். தம்பி பாருங்க கோவம். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜோடி சேர்ந்தாரு. அதுக்குள்ள ரோஷத்து மேல ரோஷமா இருக்காரு. ஏமா உஷாரா இருக்க தம்பி, ஒரு சைஸா இருக்கிறாரு. இவரு கூட நம்பலாம். ஏன்னா வஞ்சகம் இல்லாம உடம்ப வளர்த்தி வச்சுக்கிறாரு. ஆனா ஆளு பாக்கிறதுக்கு இப்படிதான் பராபலசாலி. என்னமா வெட்டினாரு போன கேம்ல. சாதாரண ஆள் கிடையாது. பிடிச்சாலும் பிடிச்ச பெரிய புளியங்க பிடிச்சேன்னு தான் சொன்னேன். ஏன் கூட இவ்வளவு ஜோடியா இருந்தேன் பாருங்க. காலையில இருக்கும் அவர் பையனா இருந்தாரு, இப்ப அவங்க அப்பாவா ஆயிட்டாரு. இப்படி பல அவன் தசாவதாரத்தை எடுக்கிறான். மிகப்பெரிய வல்லமை உள்ள பெரிய ஆக்டரு தம்பி பாருங்க. போதும் சூப்பர். என்ன செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். பாக்குற உங்களுக்கு தான் உங்களுக்கு சந்தோஷம் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த மாதிரிலாம் ஒரு சூப்பரான கேம் ஷோ எல்லாம் எடுத்து வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒரு வேலையில பிஸியா இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் இங்க வந்து உங்களை மகிழ்விச்சாங்க அப்படின்ற சந்தோஷத்தோட நாங்க எல்லாரும் கிளம்புறோம். அதனால அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.